கொட்டுறான் நானு. ஒன் சாங், ஒன் அண்ட் ஒன்லி சாங், அது மட்டும்தான். இந்த டைட்டில் பார்த்ததுமே எனக்கு மைண்டு ஸ்ட்ரைக் ஆனது இல்லை, ஸ்ட்ரைட்டாக அங்கதாங்க. அன்பு கரங்களில் அடைக்கலமானது அழகிய பொம்மை, ஆண்டவர் கருணையில் வாழ்ந்திடும் ஏழ்மை அதுவே உண்மை. அன்பு கரங்களில் அடைக்கலமானது அழகிய பொம்மை, ஆண்டவர் கருணையில் வாழ்ந்திடும் ஏழ்மை அதுவே உண்மை. சிலரது புதியது பலதானால் அது சிலர் வாழ்வினில் புதிதாகும், சிலரது உடைமைகள் உருவிழந்தால் அது சிலர் உறவாய் உருமாறும். பூங்குயில் தினம் பாடும் இங்கே ஆசையின் பல்லவி, இரு தோழிகள் கதைதானம்மா. உங்கள் சிந்து பைரவி. ஐயோ, நம்மளுக்கு தெரிஞ்ச சிந்து பைரவிலாம் அதுதாங்க. அது நாடகம் இல்லைங்க, காவியண்டா. அது முடியாது, என்னால இத சிந்து பைரவி ஏத்துக்க முடியாது. சரி, செத்து போயிடுற. சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம். கச்சேரி ஆரம்பம்னு ஆட் பண்ணியிருக்கா. சரி, ஓகே, அப்ப நான் மன்னிச்சு விட்டுறேன். உழைச்சு போங்க. கல்யாணத்தை வச்சு எபிசோடு எடுத்துட்டு போனுங்க. ஆனா இங்க கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளேயே நிறைய எபிசோடு போகுது. இதுல வேற அந்த பொண்ணு பண்ண ட்விஸ்ட பார்த்தா, அரைகுறையா பார்த்ததுனால என்னாச்சுன்னா, ஹீரோவோட அம்மாவே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டரா தான் எனக்கு தெரிஞ்சது. ஹீரோயினி அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையன்ட்ட வந்து போனை வாங்கி அதுல இருந்து ஆதாரத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு இழுத்ததை கூட பொறுத்துக்கிறேன். அந்த பிள்ளையார் கோயில் சத்தியம் அந்த ஒரு சீனை கூட நான் வந்து பொறுத்துக்கிறேன். ஏன்னா வளைச்சு எல்லா இடத்துலயும் காட்டினானுங்க. மண்டபத்துல ஒரு கட்டு, படிக்கட்டுல நடக்கிறது ஒரு கட்டு, அடுத்து நடக்கிறது ஒரு கட்டு, அதுக்கடுத்து ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒவ்வொரு கட்டு, அதுக்கடுத்து பிள்ளையாருக்கு ஒரு கட்டு, பிள்ளையார வளைச்சு ஒரு கட்டு, அதுக்கடுத்து ஒவ்வொரு கேரக்டர் கட்டு, அதுக்கடுத்து ஹீரோ கட்டு, ஹீரோயின் கட்டு. சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அத கூட பொறுத்துக்கிறேன். ஆனா அந்த அம்மா நடந்துச்சு தெரியுமா, அந்த சீனுக்கு முன்னாடி நேரியா நடந்து வர முடியாதுல்ல, நடந்து வருதுங்க ஒரு 5 நிமிஷமா. பாவண்டா அந்த மனுஷன் ஜெகநாத, நாதஸ்வரத்துல இருந்து இப்போ வரைக்கும் அட வச்சுட்டு தாண்டா இருக்கீங்க. நல்லா தான் பண்றாரு, பட் எனக்கு தான் சிரிப்பு வந்துருதுங்க. டைட்டில், சீரியலு, கேரக்டர்ஸ் எல்லாரையும் மன்னிச்சு விட்டுருங்க. ஆனா அந்த விஜய் டிவி யூடியூப் சேனல் அட்மின் இருக்கான் பாருங்க, நானும் அந்த தேடுறேன். அப்படியே மாத்தி வச்சிருக்கான். லாஸ்ட்ல எல்லா எபிசோடையும் பார்க்க வச்சுட்டல நீ.